திடீரென காலில் வலி வந்தால் அலட்சியம் பண்ணாதீங்க. இதுதான் உடல் காட்டும் முக்கியமான சிக்னல். சிலருக்கு திடீரென காலின் மூட்டுக்கு கீழே தசைவலி அல்லது தசைப்பிடிப்பு ஏற்படுவது சாதாரணம் போல தோன்றினாலும் அதன் பின்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். பொதுவாக கணுக்கால் மற்றும் குதிகால் பகுதிகளில் தொடங்கக்கூடிய இந்த வலி சில சமயம் நடந்தாலோ நீண்ட நேரம் நின்றாலோ தொடை, முழங்கால், பாதம் போன்ற பிற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். குறிப்பாக இரவு நேரங்களில் திடீர் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு தூக்கத்தை கூட பாதிக்கும் நிலையும் பலருக்கு உள்ளது. அதிகமாக காணப்படக்கூடிய காரணங்கள்ல முதன்மையானது தசை இழுப்பு. நீண்ட நேரம் நின்று வேலை செய்தல், திடீரென அதிக உடற்பயிற்சி செய்தல் அல்லது உடலை சரியாக சூடுபடுத்தாமல் ஓடுதல் போன்றவை தசைகளை திடீரென இழுக்க செய்கின்றன. இதனால் தசைகள் இறுகி வலி ஏற்படும். இந்நிலையில் உடனே ஓய்வெடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில மெதுவாக நீட்டிப்பு பயிற்சி செய்ய வேண்டும். லேசான வெந்நீர் ஒத்தடம் அல்லது சூடான துணி வைத்தால் தசை தளர்ச்சி கிடைக்கும். இரண்டாவது முக்கிய காரணம் உடலில் நீர்ச்சத்து குறைவு. போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது, அதிக வியர்வை, வெயில்ல நீண்ட நேரம் இருப்பது போன்றவை உடலில் உப்புச்சத்தையும் தண்ணீரையும் குறைக்கின்றது. இதனால இரவு நேரங்கள்ல கால்ல திடீர் பிடிப்பு ஏற்படலாம். தினமும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடிப்பது, தேங்காய் தண்ணீர் போன்ற இயற்கை பானங்களை சேர்த்துக் கொள்வது நல்ல பலன் தரும். மூன்றாவது காரணம் கனிமச்சத்து பற்றாக்குறை. குறிப்பாக கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் குறைந்தால் தசைகள் சரியாக செயல்படாது. இதனால் கால்வலி அடிக்கடி தோன்றும். பால், தயிர், வாழைப்பழம், கீரை வகைகள், பாதாம் போன்ற உணவுகளை உணவில் சேர்த்தால் இந்த குறைபாடுகளை எளிதில் சரி செய்யலாம். அடிக்கடி வலி இருந்தால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து சத்து நிலையை தெரிந்து கொள்வதும் அவசியம். நான்காவது காரணம் நரம்பு அழுத்தம். நீண்ட நேரம் ஒரே நிலையில உட்கார்ந்து வேலை செய்வது, குறிப்பாக கணினி முன் பல மணி நேரம் அமர்வது முதுகுத்தண்டில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த அழுத்தம் கால் வழியாக வெளிப்படலாம். இடையிடையே எழுந்து நடப்பது, சரியான உட்காரும் முறையை பின்பற்றுவது, மென்மையான நீட்டிப்பு பயிற்சிகளை செய்வது போன்றவை இதை குறைக்கும். ஐந்தாவது காரணம் இரத்த ஓட்டம் குறைவு. குறிப்பாக சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், அதிக உடல் எடை போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு காலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் வலி தோன்றலாம். கால்களை உயர்த்தி ஓய்வெடுப்பது, தினசரி நடைபயிற்சி செய்வது, உடல் எடையை கட்டுப்படுத்துவது இங்கு முக்கியம். தொடர்ந்து ஒரே இடத்துல கூர்மையான வலி, வீக்கம், சிவப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். திடீர் கால்வலி என்றால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடல் கொடுக்கக்கூடிய செய்கையை கவனிக்க வேண்டும். சிறிய பழக்க மாற்றங்கள், சரியான உணவு, போதுமான நீர், சீரான உடற்பயிற்சி ஆகியவை பல பிரச்சனைகளை தடுக்கும். இன்று ஒரு வலியாக தோன்றுவது நாளை பெரிய சிக்கலாக மாறாதபடி உடலை கவனித்து பாதுகாப்பது நம் கையில்தான் உள்ளது.